ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா சாண்டே மொமெண்டம் பர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய மெயின் தீமே என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டவுன்ஃபால்லையோ இல்லை அப் ட்ரெண்ட்லயோ இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சடனா வந்து அதே ட்ரெண்டுக்கு ஒரு பெரிய வால்யூம் இன்வெஸ்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மேலே போகும் அப்படின்னா அதை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அங்க வந்து அதோடைய வேகம் குறைஞ்சு அதுக்கப்புறம் ஆப்போசிட் ட்ரெண்ட்ல சடனா ஏதாச்சும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, மார்க்கெட்டு கீழே டவுன் ஆக போகுது அப்படின்னா அதையும் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஈஸியா ட்ரேட் எடுக்க முடியும். தட்ஸ் மீன் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியும். ஒரு லாங் டேர்முக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த சாண்டே மொமெண்டம் பஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுக்காக நம்ம யூஸ் பண்ற டூலுமே வந்து ரொம்ப சிம்பிள். ரெண்டே டூல் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. நம்முடைய கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியால நாங்க டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு சில தகவல்களை இந்த கம்யூனிட்டியில நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இது உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாண்டி மொமெண்டம் பர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜில ஆக்சுவலா சாண்டே அப்படின்னு சொல்லுவோம். நான் சாண்டின்னு சொல்லிட்டு நாங்க அடிக்கடி சொல்லுவோம். அதனால சாண்டினே சொல்றேன். சாண்டே மொமெண்டம் பர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜில சாரி நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாண்டே மொமெண்டம் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? செகண்ட் ஒன் இஎம்ஏ எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சாண்டே மொமெண்டம் ஆசிலேட்டரை எப்படி ட்ரேடிங் வியூல இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இண்டிகேட்டர்ல போயிட்டு சிஹெச்ஏஎன்டின்னு அடிச்சினாவே ஃபர்ஸ்ட் ஃபுல்ல வந்துடும். செகண்ட் ஒன்னா சாண்டே மொமெண்டம் ஆசிலேட்டர் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இதுல போயிட்டு செட்டிங்ஸ்ல லென்த் 9 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதில 50 வச்சுக்கோங்க. 50 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேம் அதே பிரின்சிபல் இங்க என்னன்னா இண்டிகேட்டர்ல போயிட்டு இப்ப நம்ம எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் இஎம்ஐ வைக்க போறோம். இஎம்ஐ வச்சுட்டு இதுலயும் சேம் செட்டிங்ஸ் தான் நம்ம மாத்த போறோம். ஓகேங்களா? செட்டிங்ஸ்ல 200 இருக்கு இல்லைங்களா, அதை 50ன்னு சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம ட்ரேடிங் குள்ள போலாம். என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த இஎம்ஏ 50 லைனுக்கு மேல மார்க்கெட் போறப்ப இந்த சாண்டேலையும் அதே சேம் as மேல மார்க்கெட் போச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப் ட்ரெண்ட்ல. ஓகேங்களா? அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இடம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேல க்ளோஸ் வந்துருச்சு. பட் இங்க வந்து இன்னும் க்ளோஸ் ஆகல. இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் முழுசா வந்து மேல வரல. ஓகேங்களா? ஒரு மேல போயிட்டு அந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. பட் கீழே வர்றப்ப அகைன் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த பிளாக் கலர் லைன் பக்கத்துல வர்றப்ப. ஓகேங்களா? சோ அப்ப ப்ராப்பரா எந்த இடத்துல வருது அப்படின்னா இந்த இடம் எங்கேயுமே வரல. இதுக்கப்புறம் இங்கதான் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் வந்து ஓரளவுக்கு மேல போயிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? இதை நான் சிம்பிளா இன்னொரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. இந்த ஜீரோ லைனுக்கு மேல மார்க்கெட் போகுது இல்லையா, அதுக்கும் மேல 5 டச் பண்றப்ப நம்ம கன்ஃபார்ம் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு ராங்கான என்ட்ரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கு. ஒரு 5 வந்துச்சுன்னா ஓகே, நல்லா மார்க்கெட் மேல போக போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 0 வந்து கன்ஃபர்மேஷன், 5 வந்து ஃபுல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 0க்கு மேல வந்தோடனே பிளாக் கலர் லைனுக்கு மேல வந்துருச்சு. 50 EMA-க்கு கேண்டில் வந்து மேல வந்துருச்சு. ஓகேங்களா? மேல வந்துட்டு இப்போ ஃபர்தரா மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்க 5க்கு மேல மார்க்கெட் போயிருச்சு. ஓகேங்களா? சோ இனிமேல் எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இஎம்ஏ 50ல வந்து டச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம புல் பேக் நடக்கும், ட்ரேட் எடுக்கிறோம். சரிங்களா? சோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப இங்க ஒரு மேஜர் ப்ராஃபிட். ஓகேங்களா? சேம் அதே மாதிரியே இந்த இடத்துல பாருங்க. ஜூலை 9ஆம் தேதி 23:50 டைமுக்கு மார்க்கெட் வந்து எங்கேயுமே இங்க இன்னும் ஜீரோக்கு கீழே போகல. சரிங்களா? சேம் as இங்கேயும் அதே மாதிரி சாரி, இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது கீழேயும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான், கீழே ஒரு 5 பாயிண்ட் வைக்கணும்ல, -5. அதே மாதிரி கீழேயும் ஒரு லைனை போட்டுக்கிறோம். ஓகேங்களா? போட்டாச்சுங்களா? இப்ப மார்க்கெட்டுக்குள்ள வரும். மார்க்கெட் எங்க வந்திருக்கு? இதுங்க கீழே உடைச்சிருச்சு. பட் இந்த ஜீரோ கீழே வரல. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல ஜீரோ கீழே வந்து 5 டச் பண்ணிருச்சு. இனிமேல் எப்ப ரீடெஸ்ட் எடுக்குதோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ என்ன ஆச்சு இங்க பாருங்க. இந்த இடத்துல எந்த இடத்துல 5 டச் பண்ணிருக்கு? சாரி, எங்க 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 இந்த இடத்துல 5 டச் பண்ணிருக்கு. தெரியுதுங்களா? சோ இந்த இடத்துல அப்ப இதுக்கு அடுத்த கேண்டில்ல பிளாக் கலர் லைன் டச் ஆயிருக்கா? அப்ப அந்த இடத்துல ட்ரேட் எடுப்பீங்களா? எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டு கீழே டவுன் ஃபால் வந்திருக்கா இல்லைங்களா?
ஒரு இங்க இருந்து எவ்வளவு தூரம் ப்ராஃபிட் ட்ரேட் வந்திருக்கு பாரு, கீழே வரைக்கும் வந்திருக்கு. இங்க வந்து சார் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், பட் இங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் ப்ராஃபிட் வந்துட்டு மறுபடியும் மேல போயிருச்சே அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு 5க்கு மேல என்ன மார்க்கெட் போகலையில, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்துடும். இல்ல உங்களுக்கு பயமா இருக்குனாலும் நீங்க எக்ஸிட் ஆயிட்டு வெளியே வந்துடும். உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்காது, ஒரு மினிமம் லாஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? அடுத்த ட்ரெண்ட்ல பாத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேங்களா? சேம் அதே மாதிரி அடுத்த அடுத்த ட்ரேடு பாருங்க. இங்க எதுவுமே வந்து வரல, இந்த இடத்துல 5 டச் பண்ணல. இங்க மார்க்கெட் எங்க வந்திருக்கு, பிளாக் கலர் லைனுக்கு மேல வந்துருச்சு. ஸோ மறுபடியும் இது டச் பண்றப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தா ஒரு எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, 123 இருந்து 127, வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆயிட்டு மார்க்கெட் டவுன் ஃபாலுக்கு வந்திருக்கு. பட் என்ன ஹைலைட்னா, இந்த இடத்துல க்ளோஸ் வைப்பீங்களா, 122 தான் நீங்க ட்ரேடே எடுத்தீங்க, மறுபடியும் 122 தான் க்ளோஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்னது, நல்ல பெட்டரான ரிசல்ட் தானே. நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா, லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமமா இருக்கணும், ப்ராஃபிட் அதிகமா இருக்கணும். நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடுமே நம்ம வந்து சக்சஸா க்ளோஸ் பண்ண முடியாது. பட் என்னது, லாஸ் பண்ற ட்ரேடு மினிமமா இருக்கணும், சக்சஸ் பண்ற ட்ரேடோட இது வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். அதைத்தான் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ அப்ப எங்க பாருங்க, சேம் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சு, 0 கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இங்க வந்து 5 டச் பண்ணிருச்சு, இந்த இடத்துல 5 நம்மளுக்கு டச் பண்ணிருச்சு. ஸோ அடுத்த ரீடெஸ்ட்ல ட்ரேட் எடுக்கிறோம். இந்த இடத்துல 121 வரைக்கும் வந்திருக்கு. பட் ஆக்சுவலா 122 வந்தா தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 121 வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து ஒரு 2 லாட் எடுக்க போறீங்க அப்படின்னா, ஒரு லாட்டை அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே எடுத்துக்கங்க, இன்னொரு லாட்டை 122 வந்தா எடுத்துக்கங்க, சரிங்களா? அதாவது ஒரு ட்ரேடும் மிஸ் ஆகக்கூடாது, பட் த சேம் டைம் நம்மளுக்கு பயமாவும் இருக்கு அப்படின்னு என்ன பண்றீங்க, நம்ம எடுக்க போற எவ்வளவு லாட்ஸ் எடுக்கணும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல ஒரு 20% ஆஃப் லாட்டை அந்த 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த பிளாக் கலர் லைன் EMA 50 டச் பண்ணா மட்டும் ட்ரேட் எடுங்க. அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேஜர் ப்ராஃபிட் கிடைச்சு, ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான், இதே ப்ரொசீஜர் தான், ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து 5 டச் பண்ணிருச்சு. 5 நம்மளுக்கு டச் பண்ணிருச்சு. ஆல்ரெடி பிளாக் கலர் லைன்லயே தான் இருக்கு. அப்ப அருமையா ட்ரேட் எடுக்கலாம். எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பாத்தீங்களா? ஸோ லாஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில கம்மியா தான் இருக்கும், ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கும், ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம அப் ட்ரெண்ட்ல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே 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 ஓகே. இங்க பார்க்கலாம், இது அப் ட்ரெண்ட் நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல கரெக்டா மார்க்கெட்டு இங்க போயிருக்கு, பிளாக் கலர்ல எனக்கு மேல EMA 50க்கு மேல வந்துருச்சு. கரெக்டா 5 டச் பண்ணிட்டு இதுல ஹைலைட் பாருங்க, அதே கேண்டல்லே வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கு. நம்மளுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம ஒரே நாள்ல வந்து 200-300% எல்லாம் நம்ம ப்ராஃபிட் எடுக்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு 50%, ஒரு 20-30% ப்ராஃபிட் இருந்தாவே பர் டே வந்து எனஃப், ஓகேங்களா? ஸோ அருமையா ட்ரேட் எடுக்கலாம், ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டா உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தேங்க்யூ.